வெல்கம் டு ஒன்சி கெஃபெட்டேரியா. நம்மளோட சேனலில் 4th ரெசிபியாக எம்மியான சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதில் லெக் பீஸ் உள்ள சிக்கனை ஃபஸ்ட்டு மெயின் லெக் பீஸ் உள்ள சிக்கன் எடுத்துக்கோங்க. எப்போவுமே சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஆயில் ப்ளஸ் நெய் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஆயிலோட அளவோட கீயோட அளவு 1 ஸ்பூன் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதில் பிரியாணிக்கான ஸ்பைசஸான 2 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 1 ஜாதி பத்திரி சேர்த்துருக்கேன். நான் ஸ்பைசஸ் ஃப்ரை ஆனதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கோங்க. நான் 2 பிக் ஆனியன் எடுத்திருக்கேன், அதை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். க்ரீன் சில்லி, ரெட் சில்லியோட பவுடர் ஒவ்வொருத்தரோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் காரம் கம்மியாக பண்ணுறதுனால ஒரு க்ரீன் சில்லி, அதுக்கேற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஓரளவு வதங்கின பின்னாடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஆனியன் நீள் வாக்கில் கட் பண்ணி சேருங்க பிரியாணிக்கு. அப்போ தான் குக் பண்ணி ஃபைனலாக கிடைக்கிறப்போ ஆனியன் தனியாக தெரியும். சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா வேகமாக நல்லா குக் ஆகிரும், ஆனியன் போட்டதே தெரியாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு எப்போவுமே மசாலாலாம் நல்லா ஊற வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, சிக்கனும் நல்லா மசாலாவில் ஊறி உங்களுக்கு சிக்கனும் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாகவும் கிடைக்கும், பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால மசாலாவில் எப்போவுமே ஊற வச்சுட்டு சிக்கன் பிரியாணி பண்ணுங்கள். நான் இப்போ 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குறேன். அந்த சிக்கன் முன்னாடியே மசாலாவில் ஊற வைக்கணும். என்னென்ன மசாலா அப்படின்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் 2 to 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு சேர்த்து மசாலாவில் ஊற வச்சுருங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கின பின்னாடி நான் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்குறேன். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒன்றோட ஒன்று மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி வேகமாக வதங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, நல்லாயிருக்கும், வேகமாகவும் வதங்கிடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஸ்மதி ரைஸ் ஆர் சீரக சம்பா ரைஸ், இது ரெண்டும் வச்சு தான் பிரியாணி பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த ரைஸை பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் கழுவி கொஞ்சமான தண்ணியில் ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும், உப்பு சேர்த்து வதக்குங்க, வேகமாக குக் ஆகிரும் தக்காளி. நான் இதில் சின்ன டம்ளரில் 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இந்த பிரியாணி பண்ணுறேன். நான் இதில் இப்போது ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லி இலை சேர்த்துருக்கேன். புதினா மல்லி பிரியாணிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குறோம். அதனால் இந்த இது ரெண்டும் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க, நல்லாயிருக்கும். முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர், அதனால் இதை நீங்கள் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாகவும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து தக்காளி வெங்காயத்து கூட நல்லா வதக்குங்க. வதங்கின பின்னாடி நம்மளோட சிக்கன் பீசஸ் இருக்குல்ல, அந்த 5 சிக்கன் பீசஸை இதில் சேர்த்து வதக்குங்க. மசாலாவில் ஊற வச்ச சிக்கன் பீசஸை இது கூட சேர்த்து நான் வதக்கிட்டுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம், கெட்டியான தயிர் இல்லை அப்படின்னா லெமன் சேர்க்கலாம். லெமன் எப்போ சேர்க்கணும் அப்படின்னா குக்கர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரைஸ் தண்ணி எல்லாமே போட்டு ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் பிழிஞ்சு விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து லெமனும் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் ஏதாச்சும் ஒன்று சேருங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் போட்டிருக்கேன், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் இதில் பிரியாணிக்கு போட்ட மசாலா எடுக்க மறந்துட்டேன். என்னென்ன மசாலா போட்டேன் அப்படின்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இந்த ஹோம்மேட் பிரியாணி மசாலா இந்த இது எப்படி பண்ணுறதுங்கிற ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் இதில் 4 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு நான் ஊற்றிருக்கேன். 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 8 to 9 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். நான் ஃபஸ்ட்டு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து
சிக்கனை வந்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. சிக்கன் ஏற்கனவே ஒரு அரை பாகம் வந்து வெந்துருச்சு, இன்னும் ஒரு 3/4 பாகம் அளவு வேகணும். அதனால் தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணுறோம். உப்பு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபைனலாக செக் பண்ணுறப்ப. ஏன்னா அப்போ தான் குக் ஆகி வரப்போ ஈக்குவலாக இருக்கும், அந்த உப்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போடுங்க பிரியாணிக்கு எப்போவும். இப்போ வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மீதி இருக்கிற 5 டம்ளர் தண்ணியும் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு எப்போவுமே மறந்துடாதீங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் ஃபைனலாக குக் ஆகி வரப்போ உங்களுக்கு உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியாது, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியும். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். மேலே வந்து அந்த ஆயில் வந்து மிதந்து வரணும். ஆயில் வந்து மேலே வந்துடுச்சு. நல்லா ஒரு விசில் விட்டால் போதும், குக் ஆகிடும் வேகமாக. ஏன்னா சிக்கனும் நல்லா 3/4 பாகம் வெந்த பின்னாடி தான் க்ளோஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், ரைஸும் நல்லா குக் ஆகிருச்சு, சிக்கனும் நல்லா குக் ஆகிருச்சு. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, ரப்பர் மாதிரி இல்லாமல் வேகாத மாதிரி இல்லாமல் நல்லா குக் ஆகி இருந்துச்சு. நம்மளோட எம்மியான சிக்கன் லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி வித் ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.